ராகவ் அன்னைக்கு காலையில் ஆஃபீஸில் உட்காந்து தன்னோட லேப்டாப்பில் இமெயிலை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இமெயிலை பார்த்த உடனே படு குஷியில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாரு ராகவ். உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற முருகனை பெல் அடித்து வர சொல்கிறாரு. உடனே எஸ் சார், மே கமின் சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு பிஏ முருகனும் உள்ளே வர்றாரு. முருகன், நான் உங்ககிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இதை யார்கிட்டையும் நீங்கள் லீக் அவுட் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி மிஸ் நிலா அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். உடனே முருகனும், என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்க, இல்லை நம்ம அன்னைக்கு ஐஎன்ஆர் வீடு சம்மந்தமாக அன்னைக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அதுதான் அந்த வீடு பூர்வீக வீடு, அதோட மதிப்பு வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் கேட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம்ல, அது சக்ஸஸ் ஆயிடுச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட மதிப்பு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த கம்பெனி நமக்கு டொனேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே முருகன் சொல்கிறாரு, சார் அப்படி என்ன ரேட்டுக்கு சார் அந்த வீட்டை அவங்க எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்க, உடனே ராகவ் சொல்கிறாரு, அந்த வீட்டோட மதிப்பு நீங்களே கேட்டிங்கன்னா வாய் மேலே விரல் வைப்பீங்க, 100 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே நிற்கிற முருகன் கிட்ட ராகவ். உடனே முருகன், சார் என்ன சார் சொல்கிறீங்க? அந்த இத்து போன 4 ஓடையும் கல்லையும் வச்சிருக்கிற அந்த குட்டி சவர் மாதிரி இருக்கிற வீட்டுக்கு 100 கோடி ரூபா மதிப்பா? என்ன சார் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, உடனே ராகவ் சொல்கிறாரு, மிஸ்டர் முருகன், நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த வீட்டில் இருந்து நம்ம சாம்பிளாக அந்த சாண்டு, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின கல் மரம், அதை பற்றின எல்லாத்தையுமே நம்ம சாம்பிளுக்கு எடுத்து அனுப்பணும்ல, அதோட ஒர்த்தை எல்லாத்தையுமே அவங்க ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக லேபில் வச்சுட்டு அனாலிசிஸ் பண்ணி அதில் கிடைச்ச ரிசல்ட்டில் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த அது விலை மதிக்கத்தக்க பொருட்கள்னு சொல்லி ஆய்வில் வந்திருக்குன்னு இப்போ தான் சார் நான் பார்த்த மெயில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே ராகவ். உடனே முருகனும், சார் சூப்பர் சார், இதை பற்றி நிலா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிலா சந்தோஷப்படுவாங்க. நம்ம உடனடியாக அந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க எப்படியாவது பர்மிஷன் வாங்கி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் நான் இதை பற்றி சொன்னால் அவங்க எல்லாருமே நிச்சயமாக இதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லை சார் அப்படின்னு சொல்ல, உடனே ராகவ் சொல்கிறாரு, நான் என்ன கூமுட்டையா? 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னு சொல்லி நிலா கிட்ட சொன்னால் அவள் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்டை நானே முடிச்சுக்கிறேன்னு. ஆக்சுவலாக நிலாவுக்கு தனி திறமை இருக்குது, அவங்களே வேணும்னாலும் இதை கொட்டேஷன் போட்டு அப்படியே வாங்கிக்குவாங்க. அது எனக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு உண்டான காஸ்ட்டும் அந்த வீட்டோட மதிப்பு இப்போ நியாயப்படி போட்டால் என்ன ஒரு 30-40 லட்சம் வருமா? அதுவே ஜாஸ்தி தான் அந்த குட்டி சவருக்கு. இருந்தாலும் ஒரு 50 லட்சம் ரூபாயை கையில் கொடுத்தா பணத்தையே பார்க்காதவங்க அவங்க அப்படின்னு வாயை பிளந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த வீட்டை நான் ஃபுல்லாக நம்ம கம்பெனியில் வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணேன்னா எவ்வளவு பெனிஃபிட், 50 லட்சம் எங்க, 100 கோடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. பை த பை முருகன், உங்களுக்கும் இதில் ஷேர் இருக்குது, ஸோ டோன்ட் லீக் திஸ் மெசேஜ் அப்படின்னு ராகவ் சொல்ல, உடனே முருகனும், சார் ஷியோர் சார் ஷியோர், இத்தனை வருஷமாக நான் உங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன், ஸோ எவ்வளவோ சீக்கிரட்டை நான் மறைச்சு தானே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே ராகவும் அங்கே டேபிள் மேலே இருந்த உலக உருண்டையை சுற்றிக்கிட்டே, அதனால தானே நான் உங்களை இன்னும் நம்ம கம்பெனியில் வச்சுருக்கேன், அதே சமயம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், ஓகே கோ அண்ட் கால் மீ நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நிலாவும் வர்றாங்க. நிலா, நம்ம அன்னைக்கு உங்கள் வீட்டை அனாலிசிஸ் பண்ணோம்ல ப்ராஜெக்ட்டுக்காக ஃபாரின் கம்பெனி ஒன்றுக்கு அனுப்புறதுக்காக, அதில் அப்ரூவ்ட் ஆயிருக்கு நிலா அப்படின்னு சொல்ல, உடனே நிலா, இல்லை ராகவ், அந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு நிலாவும் சொல்ல, உடனே ராகவ், ஏன் எதுக்காக? அதுதான் உங்கள் வீடு தானே, ஓகே வாங்குங்க பர்மிஷன். அது மட்டும் இல்லை நிலா, 50 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுக்கு எஸ்டிமேஷன் போட்டு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீட்டை தரமட்டமாக இடித்ததுக்கப்புறமா நீங்கள் இதை விட பெரிய வீடாக கட்டிக்கலாங்கிறதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை ராகவ், இப்போ அந்த வீட்டோட உரிமையே எங்ககிட்ட இல்லைங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து சீல் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் சாரி சொல்லிக்கிறேன், அன்னைக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டை காமிச்சது தப்பு தான். இந்த விட்டுட்டு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்கள், இதுக்காக தானே என்ன வர சொன்னீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே ஓகே நிலா, இதில் என்ன ப்ராப்ளம், ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், எங்கள்
எங்கே கிளியர் பண்ணுமோ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவும் சொல்கிறாரு. உடனே ஆப்போசிட் பார்ட்டி யாரும் இல்லை, எங்கள் மாமனாரோட தங்கச்சி கஸ்தூரியும் அவங்க அண்ணாவும் தான். அவங்க 2 பேரும் தான் எங்கள் மாமனாருக்கு எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை எங்கேயோ எடுத்து வச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க ராகவ். அதனால தான் இப்போ நாங்கள் வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உண்மையை நேர்மையாக சொல்கிறாங்க. உடனே ராகவும், அப்படியா, ஓகே நிலா, நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணலைன்னு சொல்லி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு ராகவ். ஓஹோ, இப்போ இருந்த அந்த குட்டி சுவர் கூட அந்த சோழனுக்கு இல்லையா? இதை வச்சு ஒட்டு மொத்தமாக அவனை அப்படியே பிச்சை எடுக்க விடலைன்னா இந்த ராகவ் யாருன்னு காமிக்கிறேன். அவனை நம்பி நீ என்னை எதிர்த்து பேசினல நிலா, இனிமேல் தாண்டி உனக்கு இருக்கு என்னோட ஆட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு ராகவ் நேராக கஸ்தூரியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அதே சமயம் அங்கே நிற்கிற கஸ்தூரி, என்ன நமக்கு இவ்வளவு பெரிய காரில் உரம்பரக்காரங்க யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதே சமயம், மேடம் உங்களுக்கு என்ன தெரியாது, பட் உங்களை பற்றி நான் விசாரிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தான் கண்ணில் போட்டிருக்க கூலிங் கிளாஸை கழட்டிகிட்டே பேசுகிறாரு ராகவ். உடனே கஸ்தூரியும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பெரிய இடத்து புள்ள மாதிரி தெரியுது. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் வானேங்க அப்படின்னு தன்னோட அண்ணனையும் உள்ளே இருந்து கூப்பிடுறாங்க கஸ்தூரி. வெளியில் வந்த உடனே ராகவ் சொல்கிறாரு, இங்கே வெளியில் நின்று பேசினா இந்த விஷயம் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஐயனார் வீட்டுக்கு நீங்கள் கொடுத்த ப்ரெஷர்னால தானே அந்த வீட்டை இப்போ போலீஸ் சீல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே கஸ்தூரியோ, ஆமாம், நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க, என்ன அவளோட கம்பெனி மேனேஜர்னு சொல்கிறீங்க, அந்த பத்திரத்தை கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்ல, பாருங்க மேடம் சார், 2 பேரும் சும்மா ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நான் அந்த டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த வீடு மிஸ்டர் நடேசன் பெயரில் இருக்குங்கிறத நான் டாக்குமெண்ட் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதனால் உங்களுக்கு வெறும் அந்த பத்திரத்தை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கே 25 லட்சம் ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான். இல்லை, அதை விட நீங்கள் பெரிய அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலோ ஐ வில் பி ரெடி டு கிவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவும் சொல்ல, உடனே என்ன கஸ்தூரி, பணம் தான் 25 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, கூட ஒரு 25 லட்சம் சேர்த்து 50 லட்சமா நம்ம அந்த பணத்துக்கு டாக்குமெண்ட்டு தானே கொடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே அவங்க அண்ணாவோ. உடனே கஸ்தூரியும், அண்ணே 50 லட்சம் ரூபா பணமா கொடுத்தா போகுதுண்ணே இந்த ஓட்ட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அந்த 50 லட்சத்தை கொடுத்துட்டு இந்தாங்க இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, தான் கொண்டு வந்த சூட் கேஸில் இருந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துட்றாரு ராகவ். அதை வாங்கிட்டு கஸ்தூரியும் அவங்க அண்ணாவும் அந்த லேண்டுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க ராகவ் கையில். வாங்கிட்டு ராகவ் படுகுஷியா, இந்த டாக்குமெண்ட் இல்லாமல் தானே நிலா இந்த திணறிக்கிட்டு இருக்கா, என்னடா ஒரே கல்ல 2 மாங்கடா, நிலாவை உன் வலிக்கு உன் வலையில் விழ வைக்கிறதுக்கும் இந்த டாக்குமெண்ட் யூஸ் ஆகும், இந்த வீட்டை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணி பல கோடிக்கு அதிபதி ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டுக்கு மொத்தம் கொடுத்துட்டு காரில் முன்னாடி டேஷ்போர்ட் டிராவில் வச்சுட்டு கிளம்பிடுறாரு ராகவ். அதே சமயம் இன்னமும் கஸ்தூரி கிட்டையும் அவங்க அண்ணா கிட்டையும் தான் டாக்குமெண்ட் இருக்குது, அதை எப்படியாவது நம்ம கலெக்ட் பண்ணணும்னு நிலாவும் தனக்கு தெரிஞ்ச வழிங்களை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. உடனே அப்போ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கேட்குறாரு லாயர் கிட்ட ராகவ். லாயர் சொல்கிறாங்க, சார் இந்த இடத்த நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா லீகலாக அந்த லேண்டோட ஓனரும் இல்லை அவங்க பசங்க 4 பேரும் அதுக்கப்புறம் அவர் 5 பேரில் யாராவது ஒருத்தராவது ஒரு சைன் போட்டாதான் சார் அந்த வீட்டில் நீங்கள் கொஞ்சமாவது ஒரு உரிமையோடு அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராகவும், அப்படியா, அதில் ஒருத்தரை நான் எப்படியாவது சைன் வாங்கிடுறேன் சார், ஆனால் அதனால் மற்ற 4 பேரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, உடனே சார் இந்த பத்திரம் அவங்க கைக்கு கிடைக்காம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, உடனே ராகவ் சொல்கிறாரு, சரி சார் சரி, அதில் பாண்டியன் ஒருத்தர் இருக்கான கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வானதி கொஞ்சம் நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தான், அவகிட்ட சொன்னால் அவள் கண்டிப்பாக அந்த பாண்டியனை பிரித்து அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துடுவா, அதனால் நான் அந்த வீட்டை பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு ராகவோ. உடனே அங்கே லாயரும், சரி சார் சரி, அந்த பாண்டியன் கிட்ட அவனுக்கு தெரியாமல் இந்த டாக்குமெண்ட்டில் சைனை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை யார் கண்ணிலையும் காமிக்காமல் உங்கள் வீட்டு அந்த வேலையை ஆரம்பித்து நீங்கள் நினச்ச மாதிரியே ப்ராஜெக்டை முடிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவ் கிட்ட லாயரும் சொல்ல, உடனே வானதிக்கு பார்த்து பேசுறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு ராகவ்.